இன்றைக்கும் நாம் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், எல்லா இடத்துலையும் நாம் ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். எல்லாருமே விரும்புகிறோம், யாரும் விரும்பாதவங்க இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல ப்ராமினெண்ட்டாக இருக்கணும், நல்லா வரணும். ஒவ்வொரு தேசமும் நாங்கள் நல்லா வரணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் நல்லா வரணும்னு முயற்சி செய்கிறாங்க. அதுபோல் நமக்கும் ஒரு பிரயாசம் இருக்குது, நான் கணத்துக்குரிய பாத்திரமாக வரணும். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறீங்க. நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம், தொழில் செய்யலாம், எந்த ஒரு காரியத்தில் இருக்கலாம். ஒரு வேளை ஒரு சிலர் ஊழியத்தில் இருக்கலாம். நான் செய்கிற இடத்துல நாங்கள் கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. நாங்கள் கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நாங்கள் கனவீனப்படக்கூடாது. யார் எங்களை கனவீனப்படுத்தக்கூடாது. நாங்கள் கணத்திற்குரிய பாத்திரமாக இருக்கணும். ஏ டு பி வெசல் ஆஃப் ஹானர். ஆண்டருடைய ஆவியை சுமந்திருக்கிற நாம, தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளுகிற நாம கணத்திற்குரிய பாத்திரமா இருக்கணும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், எப்படி நீ ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாய் மாற முடியும்? பவுலினுடைய நிருபங்கள் மிக மிக நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிற, ஆசிர்வதிக்கிற நிருபங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, நான் எப்படி இன்னும் உறுதியாய் கட்டப்பட, நாட்டப்பட நிருபங்களை வாசிக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயு சாப்டர் 2. இதில் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், நீ எப்படி ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும், எப்படி நீ கணத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவ. முதல் வசனத்தில், என் குமாரனே, தீமோத்தேயு 2:1, 2 தீமோத்தேயு சாப்டர் 2 verse 1, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நீ கிருபையில் பலப்படணும். 3வது வசனம், நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்கணும். 15வது வசனம், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அநேகர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஒரு 2 பேருடைய பெயரை 17வது வசனத்தில் சொல்லி, அவர்களுடைய வார்த்தை அரிபளவை போல் படரும். இமேனியும் பிலேத்தும் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழு நடந்தாய்த்து என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஒரு சிலர் விசுவாசத்திலிருந்து மாறும்படியாய் வேறு வழியில போகும்படியாக நடத்துறாங்க. அதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். உபதேசத்தை கொடுக்கிறார், எப்படி நான் சரியான கனமுள்ள பாத்திரமாய் மாற முடியும். 19வது வசனத்தில், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. நீ கனமான பாத்திரமா இருக்கணுமா, அநியாயத்தை விட்டு விலகணும். அநியாயம் எந்த ரூபத்தில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் அந்த அநியாயத்தை விட்டு இப்படி நிறைய அவருக்கு அட்வைஸ் கொடுக்கிறார், கைடன்ஸ் கொடுக்கிறார். பாருங்க, நம்ம லைஃப் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் எந்த இடத்துலையும் என்னுடைய இயர்ஸை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அட்வைஸ் ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் ஆலோசனை எடுத்துக்கொள்ளுகிறாங்களோ, யார் ஒருவர் அந்த கவுன்சில் எடுத்துக்கொள்ளுகிறாங்களோ, they will be very successful. சில பேர் பாருங்க, அவங்க 30 வயதில் சாதிக்க வேண்டியது 40 வயதில் சாதிப்பாங்க. 50 வயதில் சாதிக்க வேண்டியது 60 வயசில் உட்காந்து யோசிச்சுருப்பாங்க. எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. We are moving in a fast world, especially we are in a country where we are forward Singapore. எல்லாத்துலேயும் முன்னேறணும். நான் விரும்புகிறது என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆலயத்தில் வருகிற பிள்ளைகள், நாம 35 எதை அச்சீவ் பண்ணமோ அவங்க 25 அதை அச்சீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படி கனமுள்ள பாத்திரங்களாய் மாறணும். ரெகபோத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி நினைக்கணும், நான் கனமுள்ள பாத்திரமாய் மாறணும். அவர் சொல்லுகிறார், நீ இப்படி எல்லாம் நீ ஆயத்தப்படுத்திக்கொள். அவர் பல இதில் கஷ்டப்பட்டு 19வது வசனம் சொல்லுகிறார், அநியாயத்தை விட்டு விலக கடவது என்பது. அப்ப அந்த அநியாயத்தை பவுல் பார்த்திருக்கிறார். he has gone through the experience. பாஸ்டர், நான் கனமுள்ள பாத்திரமா மாறணும். I have to be a vessel of honor. நீங்க சில இடத்துல போய் கரங்களை சுட்டிக்க வேண்டியதில்லை. நல்ல ஒரு மென்டர் இருக்கணும் உங்களுக்கு. there has to be a good mentor. நம்முடைய அருமையான பாஸ்டர் டெரிக் ஹாங் அவர்கள் நம்முடைய ஊழியத்திற்கு மிகுந்த ஒரு நல்ல மென்டர். ஆசீர்வாதமாய் அவருடைய எதை டச் பண்ணாலும் சரி அவர் சொல்லுவார், இந்த நன்மை செய்து நான் தீமையை அனுபவிச்சிருக்கிறேன், நான் உதவ போய் என் கழுத்தை கொடுத்து பெரிய ப்ராப்ளத்தில் போயிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் குடும்பங்கள், நம்ம பிள்ளைகள் கனமுள்ள பாத்திரமாய் மாறணும். அதற்கு ஆதாரணமாய் வசனம் 20-21 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 20-21. 2 தீமோத்தேயு சாப்டர் 2 verse 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், எல்லாரும் வாசிங்க, மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு
தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கரிக்கையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். நான் எல்லாத்துலேயும் என்னைய எக்யூப் பண்ணணும், பரிசுத்தமாக்கப்படணும். எங்கே விலகணுமோ நான் விலகணும், எங்கே இணையணுமோ நாங்கள் எங்கே இணையணும், எங்கே நேரத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்கே நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி செய்கிற பொழுதுதான் நான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க முடியும். Therefore, if anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. ஆண்டவர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார், எல்லாவற்றிலும் மேன்மையா உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் கனமுள்ள பாத்திரமாய் மாறணும். நான் என்ன செய்யணும்? என்னை எங்க விலக்கி காத்துக்கொள்ளணுமோ நான் காத்துக்கொள்ளணும். எதில் எச்சரிக்கையாக இருக்கணுமோ எச்சரிக்கையாக இருக்கணும். நான் எங்கே வேணாலும் சேருவேன், எப்படி வேணாலும் போவேன். நான் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க முடியாது. கர்த்தர் என்னை கனத்துக்குரிய பாத்திரமாக அழைத்திருக்கிறார். ஏலியை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், ஊழியத்தை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலிலே ஏலியினுடைய பெயரை பெருமைப்படுத்தி சந்ததியில் ஆசீர்வாதம் இருக்கும், ஆசாரிய ஊழியருக்குன்னு அஷ்யூர் பண்ணினார். எப்பவுமே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பணம், பேர், புகழ் எல்லாம் மேலே வருகிற பொழுது நம்மளை அறியாமலேயே கர்த்தரை கனம் பண்ணாமல் போயிடுவோம். கர்த்தரை கனம் பண்ணுவது என்ன? அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இப்போ நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். இது எப்படி தெரியுங்களா? பிள்ளைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறோம், அதற்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். அந்த இடத்துல போய் அங்கே கற்றுக் கொடுக்கிற பாடத்தை அந்த குழந்தை கற்றுக்கொண்டு அதில் தேறுகிற பொழுது தான் கனமுள்ள பாத்திரமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு வருகிற பொழுது, when I attend the church, that is the first step. ஸோ அந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது, அந்த ஆலோசனை கடந்து வருகிறது, அதை நான் பயன்படுத்தணும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கனமுள்ள பாத்திரமாய் நான் மாறணும். என் லைஃப்பில் ஐ ஹாவ் டு பி அ வெசல் ஆஃப் ஹானர். தேவனுடைய ஆலோசனை, சபையிலிருந்து கடந்து வருகிற அந்த வார்த்தையை, அந்த தேவ பிரசன்னத்தில் உங்களை உருவாக்க ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஏலிக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் பாருங்க, ஏலியினுடைய வாழ்க்கையில் தங்களுடைய மகன்கள் செய்கிற அந்த காரியத்தை விட்டு விலகி he could not take a bold step. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 2:19 19வது வசனத்தில், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருந்தது. அநியாயம் பண்ணக்கூடாது, நான் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். இன்னைக்கு நான் வேலை செய்கிற இடத்துல, ஏன் ஊழியம் செய்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அநியாயம் இருக்குது, நான் விலகி இருக்கணும். ஏலிக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒரு மகனை, ஒரு பாருங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம், புக் ஆஃப் 1 சாமுவேல் சாப்டர் 2 verse 24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமானீர்களே, அநியாயம் நடக்கிறது. ஏலி தன்னுடைய மகன்களை சரிபடுத்தல. கர்த்தருடைய ஊழியத்திலேயே அநியாயம் இருக்கிறது, விலகல. அதனால் ஆண்டவர் ஏலிக்கு சொல்லுகிறார், அதே அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனத்தின் கடைசி பகுதி, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷனை அனுப்பி ஏலியை ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன சொல்றார்? என்ன காட்டிலும் உன் குமாரரை மதிக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கிறார், பேர் புகழை கொடுக்கிறார், அந்தஸ்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தரை கனப்படுத்த நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கர்த்தரை கனப்படுத்த ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில வேளைகள் நம்முடைய கண்கள் மறைக்கப்படும், நம்மளுக்கு வருகிற வசதி, நம்மளுக்கு வருகிற ஆள் பலங்கள், கண்கள் மறைக்கப்படும், தொழிலில் மறைக்கப்படும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் மறைக்கப்படும், ஏன் ஊழியத்திலேயே மறைக்கப்படும், கண்கள் மறைக்கப்படும். அப்படி மறைக்கப்பட்ட ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனத்தில், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டார், கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு. ஆனால் ஆண்டவர் மனது சங்கடப்பட்டு
அது நிச்சயமா நடப்பதாக சொல்லி இருந்தும் அது தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். I will honor those who honor me. I will despise those who think lightly of me. இன்றைக்கு நான் கர்த்தரை எல்லா நேரத்திலும் நான் கனப்படுத்துவேன். எல்லா நேரத்திலும் நான் கனப்படுத்துவேன். இன்றைக்கு ஏதாவது இடத்துல நான் எதிர்பார்க்கிற கனம் எனக்கு இல்லை பாஸ்டர். நான் எதிர்பார்க்கிற கனம் எனக்கு இல்லை. நான் எதிர்பார்க்கிற ரெகக்னிஷன் எனக்கு இல்லை. நான் என்ன தவறு செய்கிறேன்? தயவு செய்து எப்போவுமே நம்ம தப்பு தான் செய்கிறோம், தவறு தான் செய்கிறோம்னு நினச்சிக்காதீங்க. சில வேளைகளில் சில காரியங்களை நம்ம கருத்தோடு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக செய்ய வேண்டியது இருக்கும். ரொம்ப வேலை செய்வோம், ரொம்ப கடுமையாக வேலை செய்வோம். ஆனால் சில இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதபடி ரொம்ப உடல் உழைப்பை கொடுப்போம். சில இடத்துல ஞானமாக இருக்கணும். இன்றைக்கு நான் கனமுள்ள பாத்திரமாய், நீங்கள் படிக்கிற படிப்பு, நீங்கள் வேலை, தொழில் என்ன செய்யலாம், நான் கனமுள்ள பாத்திரமாய் மாறணும். வலது கரத்தை ஊற்றி சொல்லுங்களேன், நான் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறணும். ஐ ஹேவ் டு பி a vessel of honor. முதலாவது ஒரு மகன் ஒரு மகள் கனமுள்ள பாத்திரமாய் மாறணும்னா அவங்க வாழ்க்கையில் ஞானம் ரொம்ப முக்கியம். என்னோட சொல்லுங்க, ஞானம் ரொம்ப முக்கியம். Wisdom is very important. Proverbs chapter 3 verse 35, நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். சொல்லுங்க எல்லாரும் ஒரு விஷயம் சத்தமா, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். The wise will inherit honor. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். அவங்க ஞானமா நடக்கிறாங்க, அவங்களுடைய ஃபைனான்ஸை ஞானமா பிளான் பண்றாங்க, அவங்களுடைய காலங்களை ஞானமா பிளான் பண்றாங்க. எந்த காலத்துல பாருங்க, ஒரு நிலத்துல விதைக்கணும், குறிக்கப்பட்ட நாள்ல விதைக்கணும். மழை வருவதற்கு முன்பு பயிர் செய்து உழைத்து எல்லாம் சரியா இருக்கணும். மழை வருகிற பொழுது அறுவடை வரும். மழை வரும்போது விதைக்க முடியுமா? முடியாது. அதுபோலதான் ஞானமாய் காரியங்களை செய்யணும். ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், இந்த காரியத்தில் ஒரு வழியே கிடைக்க மாட்டேங்குதே, ஒரு சக்சஸ்ஃபுல் நான் நினைக்கிற இந்த பிரேக் த்ரூவே வர மாட்டேங்குதே. என்ன தெரியுங்களா செய்யணும்? ஆண்டுகிட்ட ஞானத்தை கேட்கணும். Proverbs chapter 2 verse 6 and 7, நீதிமொழிகள் 2 வசனம் 6, 7, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய். He stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk in integrity. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆண்டுதான் ஞானத்தை கொடுக்கணும். நல்லா யோசிச்சுக்குங்க. சில பேர் சூழ்ச்சிகளை ஞானம் என்று நினைத்துக் கொள்ளுகிறாங்க. இல்லை, என்னுடைய ஊழிய பாதையில் அதை நான் கண்டுகொண்டேன். சில வேளைகள் நீதிமொழிகள் வாசிக்கிற பொழுது எனக்கு நிறைய கேள்விகள் காரியங்கள் வரும். இப்படி ஞானமா? அப்ப இப்படி இருக்கிறதா? சில இடத்துல நீதிமொழிகள் இருக்கிற ஞானத்தின் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனதில் என்ன இருக்குதோ, நமக்கு விருப்பப்படுகிற இடத்துல, நம்ம நேசிக்கிறவங்க இடத்துல நம்ம மனதில் இருக்கிறது அப்படியே சொல்றோம். ஆனால் ஒருவேளை அது பேதையாய் மாறி போகிறது. பேதை இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்றான்னு வருது. அப்படின்னா நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்கிறவங்களுடைய இருதயம் சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி நம்ம மாறி போறோம். அப்படி நிறைய வசனங்களை வைத்து பார்ப்பேன். கடந்த நாட்கள் இந்த வசனத்தை பார்த்த பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் கனப்படுத்தப்படல, நான் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாவற்றையும் சொல்லிட்டேன். நான் இவங்களை நம்பித்தானே சொன்னேன், அக்கான்னு நம்பித்தானே சொன்னேன், அண்ணனை நம்பித்தானே சொன்னேன், என் குடும்பத்தினர் நம்பி சொன்னேன், எல்லாம் மாறி போச்சே. ஆண்டு இடத்துல சொல்லுங்க, ஏதாவது இடத்துல நீங்க அப்படி சொல்லி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஞானமா நடத்துங்க ஆண்டவரே. அப்படி நான் ஏமாற்றத்தில் சூழ்ச்சியில் வஞ்சகத்தில் கடந்து போன பொழுது ஆண்டு இடத்துல கேட்டேன், நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். அப்படி ஆண்டு போய் ஞானத்தை கேட்டுன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவதற்காக ஞானத்தை ஆண்டர் ரெடியா வச்சிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்க. He stores up sound wisdom for the upright. நான் உத்தமனா இருக்கிற, நீதிமானா இருக்கிற எனக்காக ஆண்டவர் ஞானத்தை வைத்திருக்கிறார். There is a sound wisdom stored for me. நம்மளை கனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் ஆசீர்வாதமான
கனத்திற்குரிய பாத்திரமா மாற முடியாதுன்னே இல்லைங்க. ஆண்டுகிட்ட ஞானத்தை கேளுங்க. ஏதோ சில வகையில் முயற்சி செய்கிறோம், காரியங்கள் வாய்க்கல அன்று நீங்க எனக்கு அந்த குறிப்பிட்ட வசனத்தை பாருங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து இருக்கிறார். நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் நீதிமானா இருக்கணும், அப்பதான் எனக்கு மெய்ஞானத்தை வைத்திருப்பார். அப்ப நான் நீதிமானா இருக்க என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம், Proverbs chapter 11 verse 2, அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. சத்தம் வாசிங்க. அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. இந்த ஞானம் யாரிடத்துல தங்கும்னா, யாருடைய இருதயத்துல தாழ்மை இருக்குதோ. வெளியில கூழ கும்பிடு போட்டு பார்த்துன்னு பாஸ்ட் அண்ணா இல்லாட்டி ரொம்ப எப்படி இருக்கிறீங்க பிரதர், எப்படி இருக்கு சிஸ்டர், அது ஒர்க் அவுட் ஆகாது. உள்ளத்துல ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இருதயத்தை, உள்ளேந்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்த சிந்தையுள்ள இடத்தில் ஞானம் உண்டு. ஆக நான் இன்னைக்கு கனமுள்ள பாத்திரமாய் மாறினா என் சிந்தை தாழ்ந்த சிந்தையா இருக்கணும். லூக்கா 18வது அதிகாரம் நீங்க பார்க்க வேண்டியதில் உங்களுக்கு சொல்றேன், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான். லூக்கா 18வது அதிகாரத்தில் 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயன், ஆயக்காரன், நம்மளுக்கு தெரிந்த பகுதி தான். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. அதுல ஒரு மனிதன் அவன் என்ன சொல்றான், அவனால் வாரத்துக்கு 2 தடவை ஃபாஸ்டிங் பண்றான்டவரை, வருமானத்தில் தசமமாக கொடுத்துட்றேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் பாருங்க. அங்கே வெளியே நிற்கிறான் பாருங்க, ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறான் பாருங்க, அவனை மாறல, நான் ரொம்ப பர்ஃபெக்ட். ஆண்டு பார்த்தார், நீதிமொழிகள் 11:2 வசனத்துக்கு நீ ஃபெயில் ஆயிட்டப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லுங்க. கடந்த நாட்களில் ஒரு செய்தியை கேட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்றார், அருமையான ஜீவானந்தம் ஐயா அவர்கள், இங்கே இருக்கிறதுல ஒரு சிலருக்கான தெரிஞ்சிருக்கு ஜீவானந்தம் ஐயா, அவருடைய கடைசி நாட்கள் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அப்போது அந்த நாட்களில் பக்கத்தில் ஒரு நபரை வைத்து வேதத்தை வாசின்னு சொல்லி பல 2 முறை 3 முறை முழு வேதத்தை ஆதியாகமத்திலேருந்து வெளியே வாசிக்க சொல்லி கேட்குறாரு. பெட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ கேட்குற பொழுது எங்காவது ஏதோ ஒரு இடம் வரும்போது சொல்கிறாராமா, ஸ்டாப், திரும்ப வாசி. ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கல, இப்போ ஒப்பு கொடுக்குறேன். பரிசுத்தவான், தேவன் அறிந்து கொண்ட டிஜிஎஸ் ஐயாவோடு இணைந்து ஊழியத்தில் அந்த நாட்களில் மகிமையா தேவன் பரிசுத்தன பரிசுத்தவான். மலேசியா தேசத்தில் அவரை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிகம். அவர் கடைசி நாட்களில் வசனத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார். அதெல்லாம் கேட்குற பொழுது நான் பார்த்தேன், எந்த அளவுக்கு இன்னும் தேவ சமூகத்தில் இன்னும் மாறணும், சபை இன்னும் நம்ம ஆயத்தமாகணும். நீதிமொழிகள் 11:2 சொன்னது, அகந்தை வந்தால் லட்சை வரும், நான் எல்லாத்திலையும் பர்ஃபெக்ட் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பரிசேயன் சொல்றான். அவன் மிஸ் பண்ணிட்டான். அந்த ஆயக்காரன் ஆலயத்துக்கு உள்ள கூட போக முடியாம வெளியிருந்து இருதயத்தில் அடிச்சு, நான் பாவியா இருக்கிறான். பி ரியலிஸ்டிக். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு வர முடியல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா உங்க மேல நேசமா இருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க, நான் கனமுள்ள பாத்திரமா மாறணும். He was realistic. என்ன இருக்குதோ சொன்னான். வசனம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஏன்னா சில வேளைகள் நமக்கு ஆவிக்குரிய மேட்டிமைகள் வந்து விடுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே இந்த கம்பியில் நடந்து போகிற மாதிரி தான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில வேளைகள் அந்த மேட்டிமை நம்ம கண்ணை மறைச்சிடக்கூடாது. ஏலிக்கு கண்ணை மறைச்சிருச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்குறாரு, என்னை காட்டிலும் உன் மகன்களை நீ மதிக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவரை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை நான் முதன்மைப்படுத்துறேன், கர்த்தர் கனம் பண்ண மாட்டாருங்க. கர்த்தர் கனம் பண்ண மாட்டார். கோடிகள் இருக்கலாம், லட்சங்கள் இருக்கலாம், பெரிய காரியங்கள் இருக்கலாம். கர்த்தர் கனம் பண்ணணும்னா தாழ்ந்த சிந்தைகளிடத்தில் ஞானம் இருக்கணும். இன்னைக்கு அந்த தாழ்ந்த சிந்தை, வீட்டில் மனைவியோடு பேசுறீங்க, கணவனோடு பேசுறீங்க, பிள்ளைகளோடு பேசுறோம், அந்த தாழ்ந்த சிந்தை இருக்குதா? நமக்குள்ள அந்த ஆவியின் கனி முதலாவது ரொம்ப முக்கியங்க. நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், ரொம்ப காரியத்தை பண்றேன், தாழ்ந்த சிந்தை இருக்குதா? தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. அந்த பரிசேயன் சொல்லுகிறான், நான் பர்ஃபெக்ட், அவனை விட நான் பர்ஃபெக்ட். இன்னைக்கு மணிக்கணக்கா ஜெபம் பண்றோம், நான் ஜெபம் பண்றோம்னு நினைச்சிட்டு நிறைய காரியங்களை செய்யறோம். தாழ்ந்த சிந்தை இல்லை, ஞானம் இல்லை. அந்த ஞானம் இல்லை அப்படின்னா நீதிமொழிகள் 2:6-7 சொல்லுது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். தாழ்ந்த சிந்தை இருந்தால் தான் ஞானம் இருக்கும்.
அந்த தாழ்ந்த சிந்தை இருந்தால் தான் நீதிமானாய் மாற முடியும். நீதிமானாய் இருந்தால் தான் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானவான்கள் தான் கனத்தை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த 3 வசனத்தை உங்களுக்கு வைத்து காமிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகள் 3:35, 2, 6, 7, 11, 12. அதுல நீதிமொழிகள் 11:2 படி தாழ்ந்த சிந்தை எனக்கு இருந்தா தான் ஞானம் இருக்கும். அந்த ஞானம் இருந்தா தான் நீதிமொழிகள் 2, 6, 7 படி மெய் ஞானத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். முதலாவது எனக்கு தாழ்ந்த சிந்தை இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். ஒரு சில காரியங்களை சொல்றாங்க, ஒரு சில காரியங்களை கணவன் சொல்றான், மனைவி நிச்சயம் கேட்கணும். காரியங்கள் ஒருவேளை இந்த மாதம் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இல்லை அடுத்த மாதம் முடியாது, 2 மாதம் ஆகணும்னா ஒத்த கால நின்று அப்பவே நடக்கணும்னு மனைவிமார் இருந்தா கணவனுக்கு ரொம்ப கஷ்டம். அதே போல மனைவி சில ஆலோசனை சொல்றாங்க, நான் தான் சொல்லுவேன், நீ என்ன சொல்றேன்னு கணவன் செய்தா அந்த கணவனும் கனமுள்ள பாத்திரமாய் மாற முடியாது, அந்த குடும்பத்தை கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற முடியாது. There has to be an understanding. ஒரு தாழ்ந்து போற, அதுக்கு தாழ்ந்து போறதுன்னா இறங்கி போறதுன்னு சொல்லல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எந்த நிலைமையில கடந்து போறோம் அவங்களிடத்துல தான் ஞானம் இருக்குன்னு சொல்லுது. அந்த ஞானம் இருந்தா தாங்க கனத்தை சுதந்திரிக்க முடியும். நீதிமொழிகள் 3:35 சொல்லுது, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். இன்னைக்கு ஏதாவது இடத்துல நான் ஞானமா நடக்கல, எனக்கு தாழ்ந்த சிந்தை இல்லை, கர்த்தர் எனக்கு ஞானத்தை வைத்து இருக்கிறார், அது ஏன் யூஸ் பண்ணாம இருக்கிறோம்? நம்ம கனமுள்ள பாத்திரமா இருக்கணுங்க. நம்ம தேவனுடைய வேதத்தை சுமக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஃபெயிலியர்ல இருந்திருக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஏமாற்றத்தில் இருந்திருக்கலாம். இதற்கு பிறகு நான் கனமுள்ள பாத்திரமா இல்லைன்னு நீங்க சொல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். தாழ்ந்த சிந்தையோடு இருங்க, கர்த்தர் நீதிமானாய் உங்களை கிளாசிஃபை பண்ணுவார். நான் நீதிமானா இருக்கிறேன், எனக்காக மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், அதை சுதந்திரிப்பீங்க, கனம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கனம் தானாய் தேடி வரும். முதலாவது ஞானம் நீதிமொழிகள் 13:18 சொல்லுகிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். எனக்கு தெரியும், நான் பண்ணிடுவேன், இல்லை. நான் சொன்ன பாருங்க, we have to have a mentor. வேலை இடங்கள்ல பெரிய நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க, you choose your mentor. ஒருவேளை இந்த தேசத்துல இருக்கிறான், வெளி தேசத்துல இருக்கலாம், சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மனம் விட்டு பேசுங்க. அது போல பாவிக்குரிய இதுல இருக்குது. பாவிக்குரிய இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மென்டர் இல்லை, நானே இருப்பேன் அப்படின்னு. அருமையான மூத்த ஊழியக்கார் ஐயா நம்ம மத்தியில் வந்த ரத்னபாலை அவர்கள் அழகா சொன்னாங்க, எவ்வளவு வயதானாலும் எவ்வளவு இதாக இருந்தாலும் you have to have a mentor. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்க முடியாத ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அதே வேளையில் ஒருவேளை உங்களுக்கு மூத்த ஊழியக்காரர்கள் ஊரில் இருந்தால் வெரி வெல், யாரோ ஒருவர் நம்மளுக்கு நல்ல மென்டராய் நம்ம தலையில் குட்டி சொல்லக்கூடிய ஆள் வேணும். தகப்பன் தாய் முதலாவது மென்டர் பிள்ளைகளுக்கு. தலையில குட்டி, இது இப்படி இல்லை, சரியில்லை, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். நல்லா பாருங்க, எந்த பிள்ளை அம்மா அப்பா சொல்றத அந்த வாலிப நாட்கள் வளர்ந்து வருகிற நாட்கள் வர கேட்டு கடந்து வர்றாங்களோ அவங்க ஞானவான்களாய் வருவாங்க, ஞானவான்களாய் வருவாங்க. அதற்காக தகப்பன்மார் தாயார் அப்படியே கிடுக்கு புட்டியில இப்படித்தான் இருப்பேன்னு இல்லை. வி ஆர் இன் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். நம்ம வளர்ந்த மாதிரி இல்லை, இப்போ டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன், ஜென்ரேஷன்ல இருக்கிறோம். அது நம்மளும் கொஞ்சம் பிள்ளைகளை அனுசரித்து கேட்டு தெரிஞ்சு பக்குவமாக பேசணும். ஆனால் பக்குவமாக அந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கனம் அடையலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சரியான அட்வைஸ் மென்டர்ஷிப் நம்மளுக்கு இல்லை. அநேகருக்கு நானே வாலண்டியராக உங்களுக்கு மென்டர் பண்ணுறேன், இப்படி காரியங்களை செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்கிறேன். அது ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். இல்லை சில வேளைகள் அந்த காரியத்தை சில பேர் அப்ரோச் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லது. நம்முடைய ஆலயத்தில் இல்லாத அநேகர் கூட சில பேர் தேர் அப்ரோச்சிங் ஃபார் த மென்டர்ஷிப். ஏன்னா கனமடையணும், ஏன்னா நம்ம அந்த பாதையில் கடந்து வந்திருக்கிறோம். தயவு செய்து ஒருவேளை குடும்பத்தில் தாய் தகப்பனுடைய வார்த்தை ஏதாவது நீங்கள் கேட்கல, கணவன் மனைவிக்கிடையே கணவன் சொல்கிறது கேட்கல, மனைவி சொல்கிறது கேட்கல, ப்ளீஸ் குடும்பத்தில் முதலாவது ஆரம்பிங்க. அந்த காது கொடுத்து கேளுங்க, முதலாவது என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க, டெல் யுவர் வியூஸ். அப்பொழுது தான் நீங்கள் நீதிமான் என்கிற காரியத்திற்குள் கடந்து வருவீங்க, அந்த ஞானத்துக்குள்ள கடந்து வருவீங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஞானம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் இடத்துல கேட்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னொன்று, விசேஷித்த ஆவி.
யோசேப்பினுடைய நாட்கள்ல யோசேப்புடைய காரியத்தில் பாருங்க, ஆதியாக 37வது அதிகாரத்தில் யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது. 2வது வசனம், யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரோடு இருந்தான். இந்த இடத்துல தான் யோசேப்பை பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. 17 வயதில் அவனை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அவன் வருகிற பொழுதே யோசேப்பினுடைய வாழ்நாளே பாருங்க, ராகேல் அவனை பெற்றெடுத்து அவங்க தாத்தா வீட்டில் லாபான் வீட்டில் இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட கடந்து வருகிறான். இந்த 17 வயதுக்கு முன்பாக, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய பெரியப்பா ஏசா வருகிறார். அவங்க அப்பா போய் குனிந்து வணங்குகிறான். இது எல்லாம் பார்க்குறான். ஒரு விதமான ஒரு அடிமைத்தனம் சொல்கிறத விட ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையில் கடந்து வந்து ஒரு கஷ்டமாகவே இருந்திருக்கலாம். அந்த கானான் தேசத்துக்கு வருகும் பொழுது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனுடைய தம்பி பென்யமீன் பிறக்கிறான், அம்மா இறந்துட்டாப்புல. எந்த அளவுக்கு அவனுக்கு ஆண்டரை பற்றி தெரிஞ்சிருக்கும்? 17 வயசில் எவ்வளோங்க தெரிஞ்சிருக்கும்? தாத்தாவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஈசாக்கை பற்றி கேட்டிருக்கலாம், அவங்க அப்பா பற்றி ஒரு சில காரியங்கள். 17 வயசில் என்ன தெரியும்? அந்த 17 வயசில் அவனை சகோதர தூக்கி குழியில் போட்டாங்க. அங்கிருந்து போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அங்கிருந்து ஜெயிலுக்கு போகிறான். இந்த எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஏன்னா அந்த விசேஷித்த ஆவியை பெற்ற மகனாய் அவன் இருந்தான். இந்த விசேஷ தேவ ஆவி அவனுக்குள்ள இருந்து அந்த தேவ ஆவியை அவன் காத்து கொண்டான். இன்னைக்கு தயவு செய்து யோசேப்பின் நாளை விட நம்மளுக்கு ஆசீர்வாதமான நாட்கள் இருக்கிறோம். இந்த நாளில் எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியை நான் காத்துக்கொள்ளல, அந்த தேவ ஆவியில் நான் விசேஷ, யார் ஒருவர் உங்களுக்குள் பெற்றிருக்கிற அந்த தேவ ஆவியை மகிமைப்படுத்துறீங்களோ, அந்த தேவ ஆவியானவரை குறித்து நன்கு அறிந்து கொள்ளுகிறீங்களோ, உங்க வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கையா மாறி. நான் சொன்ன பாருங்க, சங்கீதம் 36:9 அடுத்த வாரம் வீடியோவோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறதாண்டவரை, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அந்த ஜீவ ஊற்றில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னை அடையட்டும், அந்த ஜீவ நதி என்னை வரட்டும். எனக்குள் இருக்கிற அந்த தேவ ஆவியினுடைய அந்த அருமை நமக்கு தெரிகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் கொடுக்குறாங்க, இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப அருமை தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறுத்துவீங்க, கரெக்டாக பார்த்து நிறுத்துவீங்க. பார்க்கிங்கில் கரெக்டாக இருக்கா, இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, இந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம், எல்லாம் பார்த்து நிறுத்துவீங்க. நமக்குள்ள ஒரு விசேஷமான பொக்கிஷம் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான பொக்கிஷம் இருக்குது. அந்த தேவ ஆவி, அந்த தேவ ஆவியை நீங்க மகிமைப்படுத்த இந்த தேவ ஆவி என்ன செய்ய முடியும்னு சொல்லி நீங்க அதை குறித்தே நீங்க வாசிக்க நீங்க கனமுள்ள பாத்திரமா மாறிடுவீங்க. ஏன்னா 17 வயசுல யோசேப்பை குழியில போடுறாங்க, அங்க அனுப்புறாங்க. வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து வருகிற ஆதியாகமம் 39 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 39வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 21வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23வது வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ ஆவியை நீங்க மகிமைப்படுத்தணும். எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவி நாம, ஏன்னா அதை காத்துக்கொண்டார். ஒரு நேரம் வந்தது, அந்த தனக்குள் இருக்கிற தேவ ஆவி அசுத்தப்படும்படியாய் போத்திபார் மனைவி அவனை பாவம் செய்யும்படியாக அழைக்கிறார். அப்ப யோசேப்பு என்ன செய்த தெரியுங்களா? 2 தீமோத்தேயு 2:21 சொன்னபடி, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கு ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். நான் விலகி இருக்கணும், பாவத்துக்கு விலகி இருக்கணும், அநியாயத்துக்கு விலகி இருக்கணும். I am a separated person. நான் உலகத்துல தான் இருக்கிறேன், ஆனா நான் பிரித்தெடுக்கப்பட்ட மகன், பிரித்தெடுக்கப்பட்ட மகள். நம்முடைய பிள்ளைகள் பாலியில் இருக்கிறீங்க, யூனியில் இருக்கிறீங்க, யூ ஆர் அ செப்பரேட்டட் பர்சன். நம்ம அவர்களோடு தான் இருக்கிறோம், ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன்னா நான் கனமுள்ள பாத்திரமா இருக்கணும், கர்த்தர் என் மேல வைத்த அழைப்பு மேன்மையாய் வரணும். இந்த அவேர்னஸ், இந்த கிளாரிட்டி, இந்த ரெவலேஷன் ஒரு தேவ பிள்ளைகளை வந்துருச்சுன்னா மடன் முன்னேறிடுவான். 17 வயசுல அவன் வீட்டை விட்டு போறான், அந்த தேவ ஆவியை காத்து கொள்றாங்க. அந்த தேவ ஆவி அவனை உயர்ச்சிச்சு. ஆதியாகம் அதுக்கப்புறம் பார்வோனுக்கு கனவுகள் வருகிறது. அந்த கனவை, அந்த தரிசனத்தை அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லி அப்போ பார்வோன் சொல்லுகிறான், நல்ல ஒரு மனுஷன் நியமின்னு அவன் சொல்லுகிற பொழுது, ஜெனிசிஸ் சாப்டர் 41 verse 30
38 to 40. ஆதியாக 41 வசனம் 38 40. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியினால் உன்னை போல் விவேகமும் ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். ஆண்டு உயர்த்திட்டார். கனமுள்ள பாத்திரமாய் ஆண்டு வளைஞ்சிட்டார். ஏன்னா உன்னை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உண்டோ? நீங்க இருக்கிற இடத்துல உயர்த்தப்படணும், மகிமையாய் வரணும். தேவ ஆவி உங்களுக்குள்ள தங்கி இருக்கணுங்க. தேவ ஆவி உங்களுக்குள்ள தங்கி இருக்கணும். இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த உடனே ஆண்டவர் என்னை புதிய ஒரு இண்டஸ்ட்ரி செக்டர்ல கொண்டு போனார். ரொம்ப சின்ன நிலைமையிலிருந்து படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். 5 வருடத்துக்கு அப்புறம் ஃபாஸ்ட் லிஃப்ட் போகிற மாதிரி, இப்போ சில லிஃப்டெல்லாம் போன போது பாருங்க, 2வது மாடி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக 12வது மாடி போகும். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி உயர்த்தினார். அப்போ எனக்கு தெரியல என்ன காரணம். அதற்கப்புறம் தெரிஞ்சது, அவருக்காக தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக நிற்கும்படியா ஊழியத்தில், தேவன் கொடுத்த ஊழியத்தில், தேவன் எதை கொடுக்கிறாரோ அந்த ஊழியத்தில் உண்மையாக இருந்தது நிமித்தம் அந்த தேவ ஆவியை காத்துக்கொள்ள, எல்லா இடத்துல காரியங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார், உயர்த்தினார். இன்னைக்கு நீங்களும் அதே போல எல்லா இடத்துல உயர்த்துவார். அந்த தேவ ஆவியை காத்துக்கொள்ளுங்க. உங்க ஒவ்வொருவருக்குள்ள அந்த தேவ ஆவியின் அபிஷேகம் இருக்குது. அந்த தேவ ஆவி உன்னை போல யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு ஒரே காரணம் அந்த தேவ ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனா. அந்த தேவ ஆவி இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ள அந்த தேவ ஆவி இருக்குது. என்னாகமம் 27வது அதிகாரத்தில், நேரம் இல்லாதனால அந்த குறிப்பை மட்டும் வேகமாக சொல்லிடுறேன். மோசே ஆண்டரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் கானான் தேசத்துக்குள்ளே போகல, இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறது யார்? ஆண்டவர் யோசுவா அழைக்கிறார். என்னாகமம் புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 27 verse 18 to 20, அதில் 18வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு, 20வது வசனம், இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லோருக்கும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கூட ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. ஆதியாகமம் நாட்கள்ல பரிசுத்த ஆவியானை பற்றி இப்போ நம்ம வாசிக்கிறோம், நிறைய உங்களுக்கு டீச்சிங் கொடுக்கப்படுகிறது. ஆனால் யோசேப்பினுடைய நாட்கள்ல அந்த தேவ ஆவியை காத்து கொண்டதுனால உயர்த்தப்பட்டார். மோசேயின் நாட்கள்ல யோசுவாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, அந்த தேவ ஆவியை நான் காத்துக்கொள்ளணும். அவர் எதிர்பார்த்து போகல. இன்னொரு காரியம் வச்சுக்கோங்க, அந்த தேவ ஆவி உங்களுக்குள்ள நீங்க காத்துக்கொண்டு அந்த ஆவியை பலப்படும்படியா, உங்க உள்ளான மனிதன் பலப்படும்படியா உங்களை நீ பயிற்றுவித்தே கொண்டிருந்தீங்கன்னா நீங்க கேட்கவே வேண்டாம், உயர்வு உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. யோசுவா எங்கேயுமே ஓடலைங்க. எனக்கு பதவிக்கு யோசுவா ஓடல. நீங்க பதவிக்கு ஓட வேண்டாம், பட்டத்துக்கு ஓட வேண்டாம், பணத்துக்கு ஓட வேண்டாம், எல்லாம் உங்களை தேடி வரும். எப்போன்னா ஆவியை பெற்றிருக்கிற புருஷன். யாத்திராகமம் 33:11, ஒருவன் தன் சிநேகிதோடு பேசுவோர் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாக யோசுவா என்னும் அவனுடைய பணிவிற்கான வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதுதான் யோசுவாவுடைய ரகசியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? எந்தெந்த தேவ மனிதனை, அந்த தேவ மனுஷர்களை கர்த்தர் எப்படி உயர்த்தினார்? மேக் a simple analysis. யோசுவா எப்படி, how did the leadership came to Joshua? God himself called and ordained him as a second in command. எப்பவுமே ஊழியம், தலைமைத்துவம் தேவன் அழைத்து கொடுக்கணும். தேவன் அழைத்து கொடுக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடி. ஆலயத்தில் வர்றீங்க, தேவனை நேசிக்கிறீங்க. இன்னைக்கு நாம் பாடினது போல, ஆண்டவரே உங்களையே நேசிக்கிற அந்த நேசத்தில் இருங்க. அந்த தேவ ஆவியானவரை குறித்து தியானிங்க. அதே போல உங்க ஆவி, சில சமயத்தில் நம்முடைய காரியங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஏன் ஆவி எப்படி இருக்குது? சந்தோஷத்தின் ஆவியா இருக்குதா? மகிழ்ச்சியின் ஆவியா இருக்குதா? ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்லவே. இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யறதுனால வீட்டில் அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? நம்ம ஜெபம் பண்ணி செய்வோம், காரியங்களை ஏசப்பாட்ட வைப்போம், முக்கியமான காரியங்கள் எடுக்கணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும். காரியங்கள் ரொம்ப டஃப்பா போகுது, கர்த்தருக்கு சித்தமானது நடக்கட்டும். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குதா? இல்லை. ஆண்டவருடைய காரியங்கள் வர்றதே இல்லை. என்ன ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்குது? அது ரொம்ப முக்கியம். நான் கனத்துக்குரிய பாத்திரமா மாறணுமா? எனக்குள்ள இருக்கிற ஆவி ரொம்ப முக்கியம்.
சில பேர் சொல்கிறாங்க பாருங்க, அவங்க ஆவியே சரியில்லை போல, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, கொஞ்சம் பார்த்து பழகுங்க. ஆவி எப்படிப்பட்டது? 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த 2 தீமோத்தேயு 1:7 உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கலாம். எனக்குள்ள இருக்கிற ஆவி பலமா இருக்குதா? விசுவாசம்னா பலமா இருக்கிறனா? ஏதாவது ஒரு காரியம் வந்தால் உடனே ஒடிஞ்சு போயிடனா? இல்லை, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தைரியமா இப்போ உங்களுக்குள்ள பலம் இருக்குதா? இல்லை பாஸ்டர், அப்பப்போ எப்பாவது கொஞ்சம் பலவீனம் ஆயிடுறேன். அப்போ என்ன சொல்லுங்க, எனக்கு உள்ளான மனிதனை நான் பலப்படுத்த போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பலம் கம்மியாக இருக்குன்னா உங்கள் உள்ளான மனிதனை நீங்கள் இன்னும் பலப்படுத்தினு அர்த்தம். அந்நிய பாஷையில் பேசுவதும் வேதத்தின் வசனங்களை வாசிப்பதும் உள்ளான மனிதன் பலப்படும். உங்கள் ஆவி பலமுள்ள ஆவியாய் மாறும். அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. உங்கள் ஆவி அன்புள்ள ஆவியாக இருக்குதா? தனியாக இன்டர்வியூ எடுத்தால் தெரியும். சர்ச்சில் ஹஸ்பண்டை தனியாக, ஒய்ஃபை தனியாக, பிள்ளைகளை தனியாக இன்டர்வியூ எடுத்தால் இப்படிப்பட்ட ஆவி வீட்டில் உள்ளாகுது. கவலைப்படாதீங்க, அப்படியெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். சும்மா சொல்கிறேன், நீங்களே வீட்டுக்குள்ளே பேசி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசித்து பார்த்துக்கலாம் உங்களோட ஆவி எப்படி இருக்குது. ஏதாவது ஒன்று கேட்க போனால் இப்போ கேட்கக்கூடாது, இல்லாட்டி ஏதாவது ஒன்று சொல்ல போனால் நான் அப்புறம் சொல்கிறேன். அன்பு ஏதோ ஒரு சமயத்தில் இருக்கலாம். பாஸ்டர் நீங்களும் பர்ஃபெக்டாக இருப்பீங்களா? நானும் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லை, சில சமயத்தில் நானும் அப்படி ஆவேன். ஆனால் எப்பவும் அப்படி இருக்க மாட்டேன். அந்த அன்பின் ஆவியை காத்துக்கொள்ளணும். ஏன்னா ஐ ஹேவ் டு பி வெரி சென்சிட்டிவ் அண்ட் வெரி கேர்ஃபுல். ஏன்னால் என்னை எது பாதிக்குதோ அது சபையை பாதிக்கும். ஸோ ஐ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அந்த அன்பின் ஆவி உங்களுக்குள் இருக்குதா? கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இன்னைக்கு தெளிந்த புத்தி இருக்குதா? கர்த்தர் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். அந்த தெளிந்த புத்தி இருக்கிற பொழுது தெளிவான முடிவுகளை எடுப்பாங்க, நேர்த்தியான காரியங்களை செய்வாங்க. அந்த தெளிந்த புத்தி இருக்குதா? இன்னைக்கு உங்க ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்குது? இப்படிப்பட்ட ஆவி இருந்தால்தான். யோசேப்புக்குள்ள பலம் இருந்தது நம்ம ஆவியில. எனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். 2 தரிசனத்தின் மூலமாய் பேசினார். பலமா இருக்கிற எத்தனை வருஷமானாலும் என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்துடுவார்ப்பா. நான் போத்திபார் வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க சிறைச்சாலைக்கு போனாலும் என் ஆண்டனை தூக்கி எடுத்துருவார். அந்த பலம் இருந்தது, அன்பு இருந்தது. அவனே பிரச்சனைகள் இருக்கிறான், 2 பேரை போய் விசாரிக்கிறான். அதான் நம்ம சொல்கிறோம், நம்முடைய குவாங்வாய்ஷூ மினிஸ்ட்ரி. நம்ம சில வேளை அந்த அன்பின் ஆவியில் இருந்தோம்னா நம்ம என்ன காரியத்தில் இருந்தாலும் ஒரு அன்பின் பாத்திரமாக இருப்போம், மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். அந்த அன்பு இருந்தது. தெளிந்த புத்தி. யோசேப்பு ரொம்ப கிளியராக இருந்தான், இந்த பாவத்தை செய்யக்கூடாது. போத்திபாருடைய மனைவி இந்த காரியத்தை இருக்கிற நோ. தெளிந்த புத்தி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த ஆவி இருக்கிற பொழுது, அந்த விசேஷித்த ஆவி இருந்ததுன்னா கனமுள்ள பாத்திரமாய் மாறுவங்க. இன்னைக்கு ஏதோ இடத்துல எனக்கு கனம் வரல, உங்க ஆவியை பலப்படுத்தி கொள்ளுங்க. அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்தி கொள்ளுங்க. அந்த தேவ ஆவி எப்படி யோசுவாவை எப்படி ஆண்டவர் அழைத்து நீ அபிஷேகின்னு சொல்லி அவனுக்கு பலத்தை கொடுத்தார். அவன் பயந்து போய் உட்காந்துட்டான். மோசே இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லாரு, நான் இருக்கிறேன், பண்ணி எதுக்கு பயப்படுற? பலம் கொண்டு திடமனதாயிரு. 33 ராஜாக்களை நீ ஜெயிக்கணும். ஆண்டவர் ஜெயிக்க வச்சார், காரியங்களை செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டாலும் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். உங்கள் ஆவியை குறித்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஞானமான காரியத்தை செய்ய நான் சொன்ன பாருங்க, ஞானத்துக்கும் இந்த சூதுவாதுக்கும் வஞ்சத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஞானம், கர்த்தர் கொடுக்குற ஞானம் நன்மையானதை நேர்த்தியானதை செய்கிறது. அகந்தை, எந்த இடத்துலையும் அகந்தை வந்தால் லட்சை வரும். தாழ்ந்த சிந்தையோட ஞானம் உண்டு. ஞானத்தையும் அந்த தேவ ஆவியும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்க, கனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 9-10, Proverbs chapter 3 verse 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நான் காணிக்கையை பற்றி அவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறதில்லை. ஆனாலும் ஒரு தேவ ஊழியன் காணிக்கையினுடைய சக்தி என்ன அப்படி என்பது ஆலயத்தில் சொல்லி ஆகும். அதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் என்னை பொருளாதாரத்தில் கனப்படுத்தணும், எல்லா இடத்துல என்னை கனப்படுத்தணும். நிச்சயம் நிச்சயம் நம்முடைய முதற் பலன் தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கும். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்முடைய வாலிப செல்வங்கள் இப்போ தான் தங்களுடைய கேரியர் ஆரம்பிக்கிறாங்க. சும்மா பார்ட் டைமுக்கு போய் அப்படி பண்ணி இப்படி செய்கிறாங்க. தங்கள் முதற் பலனை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. முதற் பலனை ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்தில் வளருவது இப்போ தான் கொஞ்சம் அவங்க காரியங்களை வர்றாங்க. இன்னும் நம்ம பில்டிங் பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆனால்
ஒரு பிள்ளை இந்த காணிக்கையை நான் பில்டிங் ஃபண்டுக்காக கொடுக்குறேன்னு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவங்க இருதயத்தில் கொடுக்குற அந்த வாஞ்சை பாருங்க. அப்போவே நான் சொன்னேன், மகிமையாக தேவன் உயர்த்துவார். காணிக்கை கொடுக்கறதுக்காக நான் சொல்லலை, வேத வசனத்தின்படி முதற் பலன், உங்கள் முதல் பலனை தேவ சமூகத்தில் விதைக்கணும். நீதிமொழிகளுக்கு முன்பாகவே யாத்ராங் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், யாத்ராங் 23:19, எக்ஸோடஸ் 23:19, உன் நிலத்தின் முதல் விளைச்சல் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. உன் நிலத்தின் முதல் விளைச்சலின் முதற்கனியை. ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றணும். ரட்சிக்கப்பட்டு ஏப்ரல் 2000ஆவது ஆண்டு ஞானஸ்தானம் எடுத்தோம். மே மாதத்திலிருந்து தேவ சமூகத்தில் கர்த்தருக்கென்று கொடுக்கிற அந்த தசம பாகத்தை எந்த ஆலயத்தில் கர்த்தர் வைக்கிறாரோ அதை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ தேவையுள்ள குறைவுபட்ட மாதங்கள் இருந்ததுண்டு. முடிந்ததை இன்னொரு காரியம் பார்த்தீங்களா, இந்த வசனத்தின்படி நான் சொன்ன பாருங்க, இப்போ இந்த நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் லட்சியம் வரும், அந்த வேர்ஸுக்கு ஒத்து வரலப்பா, கரெக்ட் வரல, ஜீவானந்தம் எப்படி தன்னையே பரிச்சு பார்த்து கொண்டாருன்னு. இப்போ இந்த வசனம் இருக்குது. ஐ எம் வெரி ப்ராக்டிக்கல். சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை, நம்ம எதிர்பாராத சூழ்நிலை ரொம்ப இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லிக்கிறீங்க. என்னால் தசமபாகம் 10% கொடுக்க முடியலான்றவரை, ஆனால் என்னால் முடிந்தது இந்த ஒரு சின்ன தொகை உமக்கு தசமபாகமாக கொடுக்குறேன். நிறைய பேர் நான் என்கரேஜ் பண்ணுறது உண்டு. சில பேர் கடன் பிரச்சனை இல்லாவிட்டால் நிறைய போராட்டத்தில் வருவாங்க. ஸோ அவங்களோட 1-to-1 பேசும் பொழுது கேட்பேன், நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் பண்ணுறீங்களா? புது விசுவாசி இல்லை ஒரு சில வருஷங்களாக வர்றாங்க, பல வருஷமாக அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, தே நோ இட். புதுசாக அவர்களுக்கு சொல்ல அப்போ சொல்லுவேன், உங்களால் ஃபுல்லாக பண்ண முடியல, ஆனால் ஏதோ ஒரு சின்னதை தேவ சமூகத்தில் உமக்கென்று விதைக்கிறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தரை இப்படி கனப்படுத்துகிறார். அதுதான் வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. நான் சொன்ன பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆனால் அந்த வசனத்தின்படி என் காரியங்கள் இருக்குதா? ஏனால் ஏலிவே ஆண்டவர் பார்க்கிறார், என்ன காட்டிலும் உன் பிள்ளைகளை நேசிக்கிறியா, என்ன காட்டிலும் நான் கொடுத்த காரியங்களை நேசிக்கிறியா? அதனால உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் விரும்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒருவேளை ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறேன், ரொம்ப போராட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்கேசிட்டியில் இருக்கிறேன், உங்களுக்கும் ஆண்டருக்கு உட்பட்டது சில காரியத்தில் ஐ வில் நாட் ஃபோர்ஸ் எனிதிங், ஆனால் உங்களுக்கும் ஆண்டருக்கு உட்பட்டது. ஆண்டவரே, என்னால் எவ்வளவு செய்ய முடியல, உங்களுக்கென்று இந்த மாதம் ஒரு முயற்சி எடுக்கிற ஆண்டவரை, நீங்கள் எனக்கு காரியங்களை செய்யணும். என்றைக்கு மே மாதம் 2000ஆவது ஆண்டு தசமபாகம் கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சதோ, தெரிந்த நாளில் அப்போ தான் ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். முதல் அந்த நாங்கள் இருந்த திருச்சபையில் அந்த 10% கொடுத்து ஆண்டு சொன்னார், கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ தசமபாகம் கொடுத்துருக்கிற 3 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அதே வருஷத்தில் 3 மடங்காய் ஆண்டவர் இந்தியாவில் இருக்கும்போது ஆசீர்வதித்தார். ஸோ இதிலிருந்து அவருடைய கட்டளைகளுடைய மேன்மையை தெரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். நான் இன்னும் எல்லாத்திலையும் கனப்படுத்தப்படணும். முதற் பலனில் நம்ம சரியாக இருப்போம். கடைசியாய் யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனம், ஜான் சாப்டர் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஏசப்பாவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஊழியம் செய்யும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் நம்மளை ஒப்பு கொடுக்கிற பொழுது பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு இந்த ஊழியம் செய்கிறது என்பது, பாஸ்டர் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ரொம்ப ஹெக்டிக்கான ஷெட்யூல் இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். நீங்கள் ரொம்ப டீப் மினிஸ்ட்ரி இல்லாட்டி ரொம்ப டெடிக்கேட்டட் மினிஸ்ட்ரி எடுக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி சிம்பிள் மினிஸ்ட்ரி பண்ணலான்னு. நான் விசுவாசிக்கிற மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் இன் ப்ராட்காஸ்ட். கரெக்டாக ரெகபோத் ப்ராட்காஸ்ட்டில் எல்லாருமே இருக்கிறோம். எத்தனை பேர் கரெக்டாக ரெகுலராக பார்ப்பீங்கன்னா ஒரு வேளை கை கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம ரெகபோத் ப்ராட்காஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். அதில் இப்போ மாற்றத்தின் நேர ஊழியத்திற்கு நம்ம அறிவிப்பு கொடுக்குறோம், அதனுடைய தீம் வேர்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யலான்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு காலையில் ஜெபம் பண்ணும் பொழுது, அன்றே இந்த வார மாற்றத்தின் நேர ஊழியத்திற்கு யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் மைண்டுக்கு யாரோ ஒரு ஆண்டவர் பேரை கொண்டு வரார், அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அதை மட்டும் அனுப்பிச்சி வைங்க. மாதத்தில் ஒரு முறை என் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு நான் அழைச்சி வருவாண்டவரை. மாதத்தில் ஒரு முறை. ஸ்டார்ட் வித் மினிமம். அதுதான் ஊழியம். ஊழியம் என்பது என்ன? சின்ன அளவில் ஆரம்பிப்பது.
ஆக இன்றைக்கு நீங்க ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆக ரெகபோத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தை எங்கிருந்து, ரெகபோத் ஊழியத்தை நேசிக்கிற அநேக ஜனங்கள் நம்முடைய ஆலயத்துக்கு வெளியிலே இருக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. அதை போல நாமும் இந்த ஊழியத்தில் இருக்கிறோம். அந்த ஊழியத்தை நேசித்து அன்றே இந்த ப்ராஜெக்ட் 200ல் என்னால் இயன்ற காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னால் முடிந்த ஒரு ஊழியத்தை செய்வேன். அந்த ஊழியத்தை செய்கிற பொழுது வருகிற கனம் இருக்குது பாருங்க, அது ஒரு பெரிய கிருபை. அது ஒரு பெரிய கிருபை. என்னுடைய மகன் செகண்டரி படித்தப்போ என்ன லெவல் இருந்தாப்புல, அதற்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாப்புல, என்ன நிலைமையில் வந்தாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்வது நிமித்தம், அந்த ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் இந்த நாளில் கனப்படுத்தி உயர்த்தி வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். அருமையான பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்யுங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் மகிமையான ஊழியத்தை செய்கிறீங்க, இன்னும் கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒருவரும் குறைந்து போனதா இல்லவே இல்லை. யாரெல்லாம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ செய்யறதுல உங்கள் பலத்தில் நல்லா செய்யுங்க, கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து நம்ம அப்படியே எழுந்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா நேரத்திலும் நான் உங்களை கனப்படுத்துவேன். ஆண்டவரே சொல்லுங்களேன், எல்லா நேரத்திலும் நான் உங்களை கனப்படுத்துவேன். ஆண்டவரே என்னை அறியாதபடி ஏதாவது இடத்துல நான் கனவீனப்படுத்துகிறது போல இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் அதுதான் நம்மளை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றும், கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றும். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆண்டவரே ஞானமான குடும்பத்தை கட்டணும், ஞானமா என்னுடைய ஃபைனான்ஸை பிளான் பண்ணணும், ஞானமா காரியங்களை செய்யணும், எடுத்தேன் கவிழ்த்தேன் இல்லை, ஞானமா செய்யணும். எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், பிரதர் சிஸ்டர், உங்களுக்குள் இருக்கிற ஆவி எப்படி வாசமா இருக்குது? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி இருக்குதா? எந்த ஆவி எனக்குள் வாசமா இருக்கிறது? விளைவின் முதல் பதனை கர்த்தருக்கு கொடுக்கும்படியாய் இங்க எல்லாத்துக்கும் கிருபை கொடுத்துருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஒருவேளை சிலருடைய சூழ்நிலையின் நிமித்தம் கடினமான கஷ்ட சூழ்நிலை எனக்கு தெரியும், ஆனாலும் அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்து, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை அது மாறாத இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ஆண்டவரே தேவாவியானவர் என்னில் வாசமாய் இருக்கும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தேவாவியானவர் என்னில் வாசமாய் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பலமும் அன்பும் ஆண்டவரே உங்க கிருபை நிறைந்த ஆவியானவரை நிரப்பணும். அந்த இடத்துல அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கணும், தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கணும். இந்த விசேஷித்த தேவ ஆவியை பெற்ற மனிதர்களைப் போல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் விசேஷமாய் காரியத்தை செய்யணும். அந்த தேவ ஆவியின் அபிஷேகம் இந்த நாளிலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் விசேஷமாய் மாற்றணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். சொல்லுங்களேன், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவி ஆண்டவரே, பலமுள்ள ஆவி ஆண்டவரே, விசுவாசத்துல பலமுள்ள ஆவி ஆண்டவரே, அன்பு நிறைந்த ஆவி ஆண்டவரே. சொல்லுங்க, ஒருவேளை ஏதோ சில காரணத்தினால அன்பு குறைந்திருக்கலாம், அன்பு தணிந்திருக்கலாம். இந்த நாள்ல இருந்து அன்பு அதிகரிக்கட்டும். குடும்பத்துல முதலாவது அன்பு அதிகரிக்கட்டும். வேலை இடத்துல அன்பாய் பேசும்படியா தேவ கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கட்டும். தெளிந்த
தெளிந்த புத்தியுள்ள ஆவி. கர்த்தர் கனமுள்ள பாத்திரமா என்ன வளைவார். சொல்லுங்க, கர்த்தர் கனமுள்ள பாத்திரமா என்னை வளைவார். என் குடும்பம் கனமுள்ள குடும்பமாய் வரும். என் பிள்ளைகள் கனமுள்ள பாத்திரமாய் வருவாங்க. நான் கனமுள்ள பாத்திரமாய் மாறுவேன். நான் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவேன். ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவரே, உங்க ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, உங்க ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்படி அந்நிய பாஷைகள் நிறைந்து அப்படி அந்நிய பாஷைகள்ல பேச பேச பரிசுத்த ஆவியானுடைய தாக்கோ, அவருடைய பலன் ஒவ்வொருவரையும் இன்னும் பிடிக்கட்டும். ரிபா ஹரா கரா லகோ ரஷரா லஹா ரிபா கரா பரோ லரா ஹரா பரமா ரிகரா லஹரா லரா கபா. ஆவியானவரே, 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 ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஐயா. இந்த நாளிலே எந்த இடத்துல இன்னும் பலப்படணுமோ, இன்னும் தேவ ஞானம் அதிகரிக்கணுமோ, இன்னும் தேவ ஆவியானவருடைய ஆவியின் பலன் அதிகரிக்கணுமோ, எந்த இடத்துல மென்டர்ஷிப் இவங்களுக்கு அதிகரிக்கணுமோ, எந்த இடத்துல இன்னும் பலன் அடையணுமோ, கர்த்தர் பலப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே, பலப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் பலன் நிரப்பும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு கனமுள்ள பாத்திரமாய் மாறும்படியா, கனமுள்ள பாத்திரமாய் மாறும்படியா எல்லா இடத்திலும் என் ஆண்டவருடைய கரம் இவர்களை வளைந்து உருவாக்கி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. செங்கடலை நீர் கடந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை உங்க யோசனைகளால் தகர்த்தீங்க ஆண்டவரே. அந்த யோசனை எனக்குள் வருவதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த பாடலை பாடி தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிற விதத்தை குறித்து அவர்களோடு இடைபடுங்கப்பா. தாழ்ந்த சிந்தைகளோரிடத்தில் ஞானம் இருக்கும்,
தாழ்ந்த சிந்தையுள்ளவர்கள் நீதிமான்களாய் இருப்பார்கள். நீதிமான்களுக்காக கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஞானம் கடந்து வருகிற பொழுது ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். தேவனுடைய விசேஷித்த ஆவியை காத்துக்கொள்ளுகிற அந்த தேவ ஆவியில வளருகிற ஒரு தேவிக்குள்ள கர்த்தர் விவேகத்தையும் ஞானத்தையும் வைப்பார். ஆசரிப்பு கூடாரத்தை, என் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகாதிருக்கிற உங்களை அழைத்து தேவன் அபிஷேகித்திருப்பார். God will call, He will send the messenger, He will anoint and ordain you. அருமையான தேவ பிள்ளைய, பல நாள் ப்ரமோஷன் வரல, நான் உயர்த்தப்படலை, ரெகக்னைஸ் பண்ணி சொல்றேன்னு ஒரு சிலர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. யோசுவாவை போல தேவனை அண்டிக்கொண்டு தேவனை பற்றி கொள்ளுங்க. நீங்க எந்த இடத்துக்கு உயர்த்தப்படணும்னு நினைத்தீங்களோ அந்த உயர்வு உங்களை தேடி வரும். அந்த உயர்வு உங்களை தேடி வரும். இந்த கணத்துக்குரிய பாத்திரத்தினுடைய செய்தியினுடைய ஆதாரம், அடையாளம், அந்த உயர்வு உங்களை தேடி வரும். கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவரே, எங்களுடைய முதற் பலன்ல உம்மை கனப்படுத்தும்படியா கிருபை கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியா, எங்களால் இயன்ற ஒரு ஊழியத்தை செய்யும்படியா தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் கனத்திற்குரிய பாத்திரமாய் மகிமையாய் மாறும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். சபையின் மேலே அந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு சிரசின் மேலே அந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். எங்களோட கலந்து கொள்ள லைவ்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபை கடந்து வரட்டும். வல்லமை ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். லைவ்ல எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.